சவுதி அரசு அதிரடி அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இனி அனுமதி இல்லாம மக்காக்குள்ள செல்ல முடியாது. இந்த விதியை அறிவிச்சதுனால கோடிக்கணக்கான வெளிநாட்டு மக்கள் நேரடியா பாதிக்கப் போகிறதா என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சவுதி அரேபியாவுல உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது என்ன அப்படின்னா, இன்று முதல் அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாம வெளிநாட்டவர்கள் மக்கா நகருக்குள் நுழைய முடியாது. இந்த புதிய விதி ஹஜ் சீசனை முன்னிட்டு கொண்டு அமல்படுத்தியிருக்காங்க. இப்போது யாரெல்லாம் மக்கா செல்ல முடியும்? மக்காவில் பதிவு செய்யப்பட்ட இக்காமா வச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹஜ் விசால உள்ளவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. அல்லது மக்கா பகுதியில வேலை அனுமதி இருக்கிறவங்க மட்டுமே அங்கே செல்ல முடியும். இந்த அனுமதி இல்லாம யாராவது மக்காக்குள்ள சென்றா அவங்கள செக் பாயிண்ட்லேயே திருப்பி அனுப்பிவிடுவாங்க. மீறி உள்ள நுழைவுகளுக்கு அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கு. இதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஹஜ் காலத்தில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் ஹஜ் நிலையிலிருந்து சீராக நடத்துறதை இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான காரணம். இது ஒரு சாதாரண விதி அல்ல. இது மில்லியன் கணக்கான வெளிநாட்டர்களின் பயண திட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய அறிவிப்பாக தான் இருக்கும். இதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த விதி சரியா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல முக்கியமான சவுதி அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் இது போல இன்னொரு வீடியோவோடு சந்திப்போம்.